வணக்கம். நான் தெய்வானை. இந்த சேனலில் நம்ம எத்தியோப்பியாவை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதற்கு முந்தைய வீடியோவில் காஃபி வந்து எத்தியோப்பியாவில் தான் முதல்ல முளைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறதையும், அதை யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். எத்தியோப்பியாவில் தான் காஃபி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுனால இந்த எத்தியோப்பிய மக்கள் அவங்க காஃபி வந்து குடிக்கிறதையே வந்து ஒரு தனித்துவமாக வந்து பண்ணுறாங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எத்தியோப்பியா காஃபி கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஃபில்டர் காஃபி மாதிரி தாங்க. நம்ம ஃபில்டர் காஃபிக்கு வந்து பால் சேர்ப்போம், இவங்க வந்து பால் சேர்க்க மாட்டாங்க. காஃபி பீன்ஸை வந்து வறுத்து அதை பொடி பண்ணி சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அவங்க வந்து குடிப்பாங்க. அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பயங்கர கசப்பாகவும் இருக்கும் நமக்கெல்லாம். ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் குடிப்பாங்க. ஒரு சின்ன கப்பில் தான் வந்து அவங்க வந்து குடிப்பாங்க. இவங்க ஊரில் தான், அதாவது எத்தியோப்பியாவில் தான் வந்து காஃபியை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக எத்தியோப்பியா மக்கள், அதாவது அவங்க வீட்டுக்கு வந்து விருந்தினர்கள்லாம் வரும்போது அவங்கள வரவேற்கிறதுக்கு வந்து இந்த காஃபியை தான் வந்து கொடுப்பாங்க. அதை தான் அவங்களோட கலாச்சாரமாக வந்து பின்பற்றுறாங்க. இது எல்லா நாடுகள்லையுமே வந்து இருக்கும். நம்ம வீட்டுக்கெல்லாம் விருந்தினர்கள் வந்தால் நம்ம காஃபியோ டீயோ கொடுத்து தான் வந்து அவங்கள வந்து உபசரிப்போம். அதே மாதிரி எத்தியோப்பியாலையும் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு வித்தியாசம் காட்டுவாங்க. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவங்க வீட்டுக்கெல்லாம் விருந்தினர்கள் வரும்போது அவங்கள காஃபி கொடுத்து வரவேற்கிறதுக்கான ஒரு பொறுப்பை வந்து அந்த குடும்பத்திலேயே யார் வந்து வயது கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் வந்து கொடுக்குறாங்க. இவங்க முதல்ல பண்ணுறது என்னென்னா, காஃபி பீன்ஸ் எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வறுத்துட்டு அந்த காஃபிலேருந்து அந்த வறுத்ததுக்கப்புறம் வர வாசம் புகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ரூம் அந்த விருந்தினர்கள் உட்காந்துருக்க இடம், அந்த இடத்துலலாம் வந்து அவங்க அப்படியே நடப்பாங்க. அந்த புகையும் அந்த வாசமும் வந்து பரவுற மாதிரி இது செய்கிறது மூலமாக அவங்க வந்து நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வாசத்தை வந்து கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஊர்லலாம் சாம்பிராணி வந்து போடுவோம் இல்லையா, சாம்பிராணி போட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் காட்டுற மாதிரி இவங்க வந்து காஃபி வாசத்தை வந்து எல்லா ரூமுக்கும் காமிச்சு வந்திருக்க விருந்தினர்களுக்கெல்லாம் வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் இருக்க அந்த சூடு வந்து ஆற வச்சுட்டு, ஆறினதுக்கப்புறம் நம்ம ஊர்லெல்லாம் வந்து உரல் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அது மாதிரி உரல் வச்சு வந்து பொடி பண்ணுவாங்க. பொடி பண்ணதுக்கப்புறமா ஒரு குடுவையை வச்சுருப்பாங்க இவங்க. அந்த குடுவைக்கு வந்து இந்த கழுத்து மட்டும் நீண்டு இருக்கும். நம்மலாம் ஜக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு குடுவை வந்து வச்சுருப்பாங்க. அந்த குடுவையில் எத்தனை விருந்தினர்கள் வந்திருக்காங்களோ அதற்கேற்ற மாதிரி பொடி போட்டு அதற்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பாங்க. இவங்க கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு சாதாரண தணல் அடுப்பு தான் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டுவோம், இவங்க வடிகட்ட மாட்டாங்க. அதனால அந்த கொதிச்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து வச்சிருவாங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து தனியாக அந்த துகள்கள் எல்லாம், காஃபி துகள்கள் எல்லாம் அடியில் படிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து எல்லாருக்கும் கப்பில் ஊற்றி வந்து கொடுப்பாங்க. அந்த காஃபி கொடுக்கும் போதே அதோட சேர்த்து வந்து பாப்கார்ன் வந்து கொடுப்பாங்கங்க. சில இடங்களில் பாப்கார்னுக்கு பதிலாக சில ஏதாவது வந்து பிஸ்கட்ஸ் இல்லை வந்து அவங்களோட அந்த ஏதாவது ஒரு சாப்பிட்ற ஐட்டம் வந்து வச்சு வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து அவங்களோட கலாச்சாரமாக வந்து பின்பற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபியோட பாப்கார்ன் வச்சு கொடுக்குறது. அதுக்கும் மேலே வந்து சாம்பிராணி போடுவாங்கங்க. அந்த காஃபி வந்து குடிக்கும் போதே இந்த சாம்பிராணி வாசத்தில் தான் வந்து விருந்தினர்கள் வந்து குடிக்கிற மாதிரி வந்து பண்ணுவாங்க. சாம்பிராணி போடுவாங்க. இது வந்து முதல் தடவை. அதுக்கப்புறம் அந்த தூள் எல்லாம் இருக்கும் இல்லையா, மறுபடி வந்து அவங்க வந்து தண்ணி கலந்து ரெண்டாவது முறையாக வந்து அதே மாதிரி வந்து சர்வ் பண்ணுவாங்க வந்த விருந்தினர்களுக்கு. அதுக்கப்புறம் மூணாவது தடவை இருக்கிற குடியிலேருந்து மறுபடி தண்ணியை ஊற்றி வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரே காஃபி பொடியை வந்து 3 தடவை வந்து திரும்ப திரும்ப வந்து அவங்க தண்ணி ஊற்றி வந்து கொடுப்பாங்க. முதல் தடவை வந்து காஃபி வந்து குடிக்கும்போது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். 3ஆவது தடவை குடிக்கும்போது அதில் 2 தடவை தண்ணி கலந்துட்டதுனால நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இவங்களுக்கு 3 தடவை வந்து வந்த விருந்தினர்களுக்கு வந்து காஃபி வந்து பரிமாறணும். இதுதான் அவங்களோட கலாச்சாரமாக நினைக்கிறாங்க. இதை தான் இவங்க காஃபி செர்மனி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எத்தியோப்பியாவில் எங்கே போனாலுமே இந்த காஃபி செர்மனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி தான் விருந்தினர்களை வரவேற்கணும், இது மாதிரி தான் வந்து காஃபி வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த உரல் பயன்படுத்துறதுக்கு பதிலாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளெண்டர் இல்லை ஏதாவது வந்து மிக்சி மாதிரி வந்து பயன்படுத்தி வந்து அவங்க வந்து பொடி பண்ணிப்பாங்க. இல்லைன்னா மிஷினில் கொடுத்து வந்து வாங்கி வச்சுப்பாங்க. சரி, விருந்தினர்கள் வந்தால் இது மாதிரி வந்து காஃபி செரிமனி வந்து பண்ணுறாங்க. அப்போ விருந்தினர்கள் இல்லாமல் இவங்க வீட்டில் காஃபி குடிக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லை கடைகள் எல்லாம் வந்து காஃபி விற்கிற இடங்கள் எல்லாம் வந்து காஃபி வந்து விற்கும் போது என்ன பண்ணுவாங்க, இதே தான் பண்ணுவாங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட இதே தாங்க வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து காஃபியை வந்து வறுத்து பொடி பண்ணி சூடு பண்ணி கொதிக்க விட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுருவாங்கங்க. அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு
கடையா இருந்தா எப்பப்பலாம் வந்து கஸ்டமர்ஸ் வராங்களோ, அப்பப்பலாம் வந்து இந்த குடுவையில ஊத்தி சூடு பண்ணி வந்து குடுப்பாங்க. அதே மாரி வீடா இருந்தாலும் குடுவையில வந்து ஊத்தி அவங்களுக்கு எப்ப காஃபி தேவைப்படுதோ, அப்ப குடுவையில ஊத்தி சூடு பண்ணி வந்து குடிப்பாங்க. இதுவே வந்து அவங்க வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் குடுவை குடுவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அந்த அந்த குடுவை வந்து இதுதாங்க. இதற்கு பேரு வந்து ஜபனா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்களோட காஃபிக்கு பேரு வந்து புன்னா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால இங்க எத்தியோப்பியால அவங்களோட ட்ரெடிஷ்னல் காஃபி அப்படின்னாலே ஜபனா புன்னா அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இது இந்த காஃபியை வந்து இந்த ஜபனால தான் வந்து ஊற்றி குடிக்கிறதுனால இந்த ஜபனாவே அந்த குடுவையே வந்து இவங்களோட கலாச்சார சின்னம் தான். நிறைய இடங்கள்ல இந்த குடுவையை வந்து வச்சிருப்பாங்க. எத்தியோப்பியா அப்படின்னு காட்டணும் அப்படின்னா இந்த குடுவையும் சேர்ந்து இருக்கும். இந்த குடுவை வந்து நம்ம ஊர்ல மண்பானை மாதிரி தாங்க. மண்ணில் வந்து செய்வாங்க, அந்த களிமண்ணில் வந்து செய்வாங்க. இந்த கப்பு பயன்படுத்துறதுல கூட அவங்க வந்து ஒரு கலாச்சாரம் வந்து பின்பற்றுறாங்கங்க. இந்த கப்புங்கிறது ஒரே சைஸில் தான் இருக்கும், ஒரே கலரில் தான் இருக்கும், ஒரே டிசைனில் தான் இருக்கும். எத்தியோப்பியாவில் நிறைய இடங்கள்ல இதே கப்பை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ரொம்ப அரிதாக தான் வந்து வேறு டிசைன் போட்ட கப் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த காஃபி குடுக்குறதையே அவங்க கலாச்சார சின்னமா வந்து பயன்படுத்துறதுனால, சும்மா வந்து ஒரு பாத்திரத்தில ஊத்தி காஃபிய கொதிக்க வச்சு குடுக்குறதுக்கு பதிலா, அந்த இடத்தையே அலங்கரிச்சு, அந்த ஒரு டேபிள் மாரி ஒரு சின்ன வந்து ஒரு குட்டி டேபிள் மாரி போட்டு, அதில வந்து இந்த காஃபி குடிக்கிற கப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு, அதற்கு தேவையான பொருட்கள இந்த ஜபனா அப்படின்னு சொல்ற குடுவைய வந்து வச்சு, காஃபி தயார் பண்றதுக்கான தணல் அடுப்பு எல்லாமே வந்து வச்சு, மத்த தேவையான பொருட்கள எல்லாம் வச்சு, கீழலாம் வந்து பார்த்தீங்கன்னா, புல் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய புல்லா இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு, பூக்கள்லாம் வச்சு, அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு அலங்கரிச்சு, அவங்க வந்து அந்த சாம்பிராணியோட வந்து காஃபி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து குடுப்பாங்க. இது வந்து நம்ம எத்தியோப்பியால எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்க்க முடியுங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன குடிசை வீட்டுக்குள்ள போனா கூட, அந்த வீட்ல போன உடனேயே ஒரு சின்ன டேபிள் இருக்கும், கப் எல்லாமே இருக்கும், ரெடியா வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம எங்க போனாலுமே இப்போ மால் போனோம் அப்படின்னா வந்து, மால்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலாச்சார சின்னமா வந்து அத காட்டுறதுக்காக அங்கேயும் வந்து இந்த செட்டப் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கடைகள்லாம் இருக்கிற பகுதிக்கு போனோம்னா, அங்க யாராவது ஒரு ஓரத்துல வந்து காஃபி வச்சு இது மாதிரி சாம்பிராணிலாம் போட்டுக்கிட்டு அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. அதனால எல்லா இடங்கள்லையுமே எத்தியோப்பியால இந்த காஃபி செரிமனி கொண்டாடுறத வந்து பார்க்க முடியும். இதுதான் இவங்களோட சிறப்பம்சம் காஃபி வந்து குடிக்கிறதுல. இதுதான் இன்னைய வீடியோ. இன்னைய வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.